அந்த 10வது நூற்பாவில் எத்தனாவது அதிகரணம்? முதல் அதிகரணம் இல்லையா? அப்போ யான் எனது என்று செருக்கற்று அவனுடைய சீவாதத்தை அணையும் சொன்னோம் இல்லையா? இல்லையாம்மா? ஆமாம். அப்போ இந்த ஆன்மாக்கள் அவனுடைய சீவாதத்தை எப்படி நின்னா? அவனோடு ஏகனாகி நிற்கணும். பரமேஸ்வரன் இவ் ஆன்மாவாய் நின்ற முறையானே அவனிடத்து ஏகனாகி நிற்கவே நிற்கிறதுக்கு என்ன செய்யணும்? நின்னா யான் எனது என்று செருக்கற்று அவனுடைய சீபாதத்தை அணையுமாகலாம். அப்போ யான் எனதுங்கிற செருக்கு அது மல வாசனையால் வருவது. அந்த செருக்கு மல வாசனையால் வருவது. அதனால நமக்கு என்ன வருது? அதனால என்ன குறைஞ்சு போச்சு? ஏமா அந்த செருக்கு அறலைன்னா அதனால என்ன குறைஞ்சு போச்சு? சொல்லு தாயே. என்னம்மா? சீபாதத்தை அணைய. இப்போ அந்த யான் எனதுங்கிற செருக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு அறிவே விளங்கலை. அறிவே சிவஞானமே விளங்க மாட்டேங்குது. அந்த செருக்கு திரிபிடி என்ன வருது? திரிபிடி. அப்போ ஞானம்ங்கிறது பூர்மையாக விளங்காத வரைக்கும் இங்கே தரிசனம்ங்கிறது அருள் தரிசனம்தான். சிவ தரிசனம்ங்கிறது அருள் தரிசனம்தான். விளங்குதா? அப்போ ஞானம் முழுமை பெறாத வரைக்கும் ஞானம் பெறாததும் எல்லாம் ஒன்று தான். விளங்குதா? முக்கா கிணறு தாண்டிட்டேன் அப்படின்னாலும் தாண்டாததும் ஒன்று தான் இல்லையா? இப்போ முக்கா கிணறு தாண்டியாச்சுன்னா உள்ளதானே விழுந்து கிடக்க போறாரு. பிறவில தான் கிடக்க போறார் இல்லையாம்மா? பயன் ஒன்று தான். அதனால தான் இங்கே சொல்றாரு. அப்போ இந்த ஞானம் என்பது முழுமை பெறணும். ஞானம் என்பது முழுமை பெறணும். அது பெறாத இடத்து பெறாததும் ஆமாம். இப்போ சாதனை செஞ்சு முழுமையா அந்த ஞானம் கிடைக்கலைனாலும் பயன் வகையால் ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? முழுதும் நஞ்சு இருக்குது, கொஞ்சம் போல நஞ்சை ஊற்றிருக்கேன் சாப்பிடு அப்படின்னா எல்லாம் நஞ்சு தான். நான்கிற உணர்வு தான் நஞ்சுங்கிறார். நான்கிற உணர்வு தான் நஞ்சு. அது கொஞ்சம் இருந்தாலும் அங்கே நிழல் வந்துடும். குடல் கொஞ்சம் இருந்தாலும் நிழல் வந்துடும். விளங்குதாம்மா? அதனால இப்போ நமக்கு அந்த உணர்வு முற்றிலுமாக நீங்கணும். அப்படி நீங்கணும்னா எங்கே நிற்கணும்? நாம ஏகனாகி அப்படி நிற்கணும். பெருமானத்தில் அடங்கி நிற்கணும். அந்த வாசனை போகணும்னா நம்ம அறிவில் இருக்குது. கண்ணில் இருள் இருக்குது. இருள் இருக்கா இல்லையா? இருள் இருக்குமா? கண்ணில் இருள் இருக்கா? இருக்குதா? தெரியுதோ? என்னம்மா? கண்ணுக்குள்ள இருக்கா? கண்ணுக்குட்டியா இருக்கா? நீ சொல்லுமா. சொல்லுங்க. கண்ணுக்குள்ள இருள் இருக்கா? ஏம்மா இருள் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டீங்க? அதான் சார் இருள் மறைக்குதுங்க. அந்த இருள் தான் சார் என்னை மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஆமாம், இந்த கண்ணில் இருக்கிற இருள்னா நமக்கு தெரியாதது. அந்த
கண்ணுல ஒளியா இருக்கிறது எது அப்படின்னா சாத்விக குணம். சாத்விக குணம் தான், அந்த கண்ணில் இருக்கிற சாத்விக குணம் தான் ஒளியா இருக்குது இல்லையா? அதுல இருக்கிற தாமச குணம் தான் இருள் இருக்குது. அது இருக்கிறதுனால தான் நீங்க இருட்டில் கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணில் ஒளிய வச்சு எல்லாம் பார்க்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதில் இருக்கக்கூடிய தாமச குணம். விளங்குதாமா? அது நம்ம கண்ணிலேயே கலந்து இருக்குது. அதுபோல் நம்ம அறிவிலேயே என்ன இருக்குது? ஆணவம்னு கலந்து இருக்குது. கண்ணில் கலந்திருக்கிற தாமச குணம் போல ஆன்ம அறிவில் கலந்திருப்பது ஆணவ மலம். அது தெரியாது. கண்ணில் இருக்க தெரியுதா? தெரியலை இல்லையாம்மா? ஆமாம். இப்போ நமக்கு கண்ணாது தெரியுது, ஆனால் நமக்கு உயிரே தெரியாது. உயிரே தெரியாதுன்னு அதுக்குள்ளே இருக்க மலம் எப்படி தெரியும்? இப்போ கண்ணு தெரியுது, நமக்கு தெரியுதா இல்லையா? கண்ணு தெரிஞ்சாலும் கண்ணில் இருக்க மலம் தெரியலை. தெரியல. ஆமாம். ஆனால் அங்கே பாருங்கள், பொருளில் பாருங்கள், அங்கே ஆன்மாவே தெரியாது. அப்புறம் அதில் இருக்க மலம் எப்படி தெரியும்? சுத்தமாக தெரியாது. தெரிஞ்சால் தான் நம்ம கழுவ முடியும். ஏன் அழுக்க நல்லா கழுவி கொண்டானா? அழுக்கு எங்கே இருக்கு அப்படின்னா தெரியணும்ல. அப்போ அதை எப்படி கழுவுறது? அந்த ஆணவ மலத்தை பார்க்கணும்னா எப்போ பார்க்கலாம்? அதுக்கு டைம் வச்சுருக்காங்களோ, இத்தனை மணிக்கு வந்தால் பார்க்கலாம்னு. இவரை பார்க்கணும்னா விசிட்டிங் டைம். ஆமாம், எல்லாம் எழுதி போட்டிருக்காங்கல்லம்மா, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும். அப்படியா ஐயா? அப்படி கிடையாதோ? ஏன் என்னம்மா சொல்லுங்க. ஆதிசிவம் எப்பவுமே பார்க்க முடியாதா? அவரை எப்போதும் பார்க்க முடியாதா? போச்சா? பார்க்க முடியாத ஒரு பொருள்னா அவர் எல் பொருள்னு அர்த்தம். சொல்லுமையா, நீர் என்ன சொல்றீரு? ஏன்ட்ட சொல்லும், ஏன்ட்ட சொல்லும். சொல்லுங்க. அப்போ இப்போ நம்ம பார்க்க முடியும். நம்ம பார்க்கணும்னா அதுக்கு சிவஞானம் வேணும். நம்ம பார்க்கணும்னா வேணும் இல்லையா? அந்த சிவஞானம் வேணுங்கிறத தரிசிக்கிறதுக்கு தான் இந்த பாடு. இப்போ அது போகிறதுக்கு இந்த ஆணவ மலம் நீங்கணும். இந்த ஆணவ மலம் நீங்கணும். இப்போ கண்ணில் இருக்கிற இருள் போகணும்னா கண் என்ன செய்யணும்? கண்ணு சூரிய ஒளியோடு சேரணும். சூரிய ஒளியோடு சேர்ந்தா அதுக்கு முழுதும் காட்சி விளங்குது, வியாபகமான காட்சி விளங்குது இல்லையா? அந்த சூரிய ஒளியோட சார்பு நீங்கிட்டா காட்சியும் நீங்கிருமா இல்லையா? விளக்கு சார்பு இருக்குதுன்னு வைங்க, அது ஏகசேஷம். விளக்கு சார்பு இருந்தால் ஏகதேச ஒளி. அதான் காரணம். அங்கே விளக்கு சார்புனால பார்க்கறது இருளோடு கூடியிருக்கிற காட்சி, மயக்க காட்சி. மயக்க காட்சி. இருட்டில் விளக்கு அப்படின்னா தெளிவாவா தெரியும்? தெளிவாக தெரியாது. கொஞ்சம் மங்களா? ஆமாம், ஐயம் சரியா தெரியாது இல்லையா? அப்படித்தான் பெருமான் இருக்கிறார். இங்கே பார்க்க நமக்கு தெளிவில்லை. காட்சி ஞானம் தெளிவாக வரல. அப்போது அந்த கண்ணில் இருக்கிற இருள் போல ஆன்ம அறிவில் இருக்க மலம் போகணும். அப்போ இந்த கண்ணில் இருக்கிற இருளை
நாம் கண்ணில் ஒளி இருந்தாலும் அந்த ஒளியை கொண்டு அதை வெல்ல முடியாது. கண்ணொளியை கொண்டு கண்ணில் இருக்க இருளை வெற்றி காண முடியாது. அந்த கண்ணொளிக்கு அது அடங்காது. கண்ணொளிக்கு அது அடங்காது. அதுபோல் நம்மகிட்ட இருக்கிற ஆணவ மலம் நம்ம அறிவுக்கு ஒரு காலம் மடங்காது. அப்போ அது எது கூட எதை கொண்டு அதை அடக்கலாம் அப்படின்னா, அது அடங்குகிற ஒரே பொருள் சிவபெருமான்கிட்ட தான். சிவபெருமான் அந்த விளக்கு முன்னால் தான் அது ஒளிஞ்சு கிடக்கும். விளங்குதா? அப்போ யாருக்கு அது அடங்கி இருக்கிறதோ அந்த இடத்துல நாம போய் அடங்கணும். 24வது பாட்டு அதானே திருவருள் பயனில். சொல்லுங்க சாமி. அன்றடவி உள்ளொடியோடு அடங்கி ஆபியிடை நின்றது அருள் இருள்னு சொல்கிறோமா இல்லையா? உள்ளொடிக்கு அடங்கி இருக்கிறதுன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ யார் கூட சேர்ந்து அடங்குது? உள்ளொளி இல்லையா? நம்ம அறிவுக்கு அறிவாக இருக்க சிவபெருமான்கிட்ட அது அடங்கி இருக்குது. அப்போ நாமும் அதுகிட்ட போய் அடங்கிட்டோம்னா நமக்கு அடங்கிரும். விளங்குதா ஐயா? ஆமாம். அதனால நாம் என்ன செய்யணும்? திருவருளோட அடங்கணும் இல்லையா? அடங்கிறதுனா என்னது? அடங்கிக்கிறதுனா என்னதுமா? என்னம்மா? விருப்பத்தோட விருப்பத்தோட பெருமாண்ட பேர வேண்டிதான். அதுதான். ஏம்மா பெருமான் எங்கே நிற்காமனு தெரிய மாட்டுக்கு, எங்கே இருக்கான் எப்படி போனோம்னு வழியும் தெரிய மாட்டுக்கு. நீங்கள் விருப்பத்தோட பெருமான், விருப்பமெல்லாம் நிறைய இருக்குது, எங்கே இருக்கான் எப்படி போகணும்னு தெரியலையே, அதை காட்டுங்களேன். காட்ட முடியலா? சொல்லுமையா. இந்த அடங்குறதுன்னா அவன் காட்சி பொருள் அல்ல. நாம என்ன செய்யறோம்னா நம்முடைய அறிவு செயல் எல்லாமே அவனால் விளங்குவது அப்படின்னு நினைச்சு நாம் என்ற உணர்வு எழாதவாறு இருக்கிறது தான் அடங்குறது. நாம வெறும் டம்மி பீஸுன்னு நினைக்கணும். நம்ம எப்படி பெருசா மறிக்கிறதெல்லாம் போய் நமக்கு ஞாயிற்கடையாம், நாயின்னு சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறாரா இல்லையா? அப்படி அது போல நமக்கு அறிவு செயல் எதுவுமே சுதந்திரமாக விளங்காது. எல்லாத்தையும் விளக்குறது பெருமான் தான் என்று நாம் ஒரு நம்முடைய இழிவை உணர்தல், நம்முடைய இழிவை உணர்ந்தா என்ன செய்யும்? யார் கொடுக்குறானோ அவனிடத்துல அடங்கி இருக்கும். விளங்குதாமா? இதில் நம்ம பங்கு இருக்கு கொஞ்சம் அப்படின்னு நினைச்சாலே அவன் உதவுறான். ஐயா நாமும் முயற்சி செய்கிறோம், அவனும் உதவுறான், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா? ஆமாம், எல்லாம் அவன் தான். அப்போ இரட்டுற காண்டல், அப்படி காண்டா என்னது? இரட்டுற காண்டல். கண்ணு பார்க்குது, அது காட்டுதுன்னு ரெண்டா நினைக்கிறது. ரெண்டா நினைச்சாலும் தெளிவில்லை. அப்போ அந்த கண்ணொளி காட்டுகிற ஒளியில முழுமையா அடங்கியிருக்கணும். கண்ணொளி என்ன செய்யணும்? காட்டுகிற ஒளியில முழுமையாக அடங்கியிருக்கணும். அதுதான் தெளிவு. அதுபோல காணுகின்ற ஆன்மா, அறிகின்ற ஆன்மா, அறிவிக்கிற சிவத்திட்ட முழுமையா எல்லாம் அவன் கொடுத்தது தான், நம்ம கருத்துன்னு ஒன்றும் இல்லை என்று முழுமையாய் அடங்கி நிற்கிறது தான் ஏகநாதர். அப்படி ஏகநாதருக்கு நமக்குன்னு அறிவில்லை, செயல் இல்லை. அறிவும் செயல் தான் நம்ம பண்பு, நம்முடைய பண்பு. நம்ம பண்பே ஒரு பொருளுக்குள்ள நீங்காத தன்மைக்கு தான் பேர். என்ன பேரு? பண்புன்னு பேரு. அப்போ அந்த பண்பை யாரால வருது? பெருமானால இல்லையா? அப்போ அந்த பெருமான் தான் நமக்கு பண்பு.
அவனோடு நாம் இணங்கி இருப்பது எப்படி? அந்த குணம் நீங்காது இருக்கணும்னா, நீங்காது இருக்கிறது தானே குணம். அப்போ நாம் அவனை விட்டு பிரியாது இருப்பதே நம்முடைய குணமா என்று அப்படி இருக்கணும். விளங்குதாமா? அந்த பொருளை நம்ம குணத்தை விளக்குறமான்னு சொல்கிறோமா இல்லையா? குணம் பிரியாது இருக்குதா இல்லையா? அதுபோல் நாம் அவனை விட்டு பிரியாது இருக்கணும். அறிவினால பிரியாது அவனையே நினைத்து கொண்டு இருக்கணும். எது வந்தாலும் யாரால வந்தது? ஆமாம். ஓராதே ஒன்றை உற்று உண்ணாதே நீ முந்தி பாராதே. பார்த்ததா? பார்த்து அதனை பார். பார்த்து பார்த்து உனக்கு செய்கிறானே அவனை பார். எவனை பார்? ஆமாம் அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? அப்படி அடங்கி இருக்கிறது தான் ஏகநாதன். விளங்குதாமா? நமக்குன்னு ஒன்றும் இல்லைன்னு முழுமையா பெருமானிடத்துல அடங்குறது. நாம் வெறும் டம்மி அப்படிங்கிறது நினைக்கணும். எல்லாம் அவனால் வந்ததுன்னு நினச்சி முழுவதுமாக பற்று பூரா அவனிடத்தில் ஆகியிருக்கிறது. அதுதான் நம்ம பங்கு கொஞ்சம் இருக்குதுன்னு நினச்சிடக்கூடாது. அது விஷம் கலந்த மாதிரி. அதாங்க அது அப்படி ஏகன் ஆகிட்டா என்ன ஆயிரும்? நம்மகிட்ட இருக்கிற அது சூரியனை சார்ந்த கண்ணுக்கு அந்த இருள் நீங்குவது போல சிவத்தை சார்ந்த சிவசூரியன் ஆகி அவனை சார்ந்த நம்ம அறிவில் இருக்க இருள் அவனுக்கு அடங்கிரும். விளங்குதா? அப்போ நமக்கு தெளிவு வந்துடும் அப்படிங்கிற. அதனால இங்கே நான்கிறது உயிர், அவன் சிவம். நான் உயிர், அவன் சிவம் என்று நான் உயிர் அவன் சிவம் என்று அந்த வேறில்லாத நம்ம வேறா நினைக்கிறது. அவருக்கு என்ன இருக்குது? தற்போதம் இருக்குது. நான் அவன் அப்படி நானும் அவனும்னு நினைச்சாலும் அங்கே என்ன இருக்குங்கிறாரு? தற்போதம் இருக்குது. நாடுமுள உண்டாத நான் என ஒன்று இன்றியே நான்கிற ஒரு உணர்வே வரக்கூடாது. தான் அதுவாய் நாம் எல்லாமே அவன் என்று இருந்தால் யான் என்றும் அவன் என்றும் வேறு நில்லாத பொருளை வேறாக விபரீதமாக பகுத்தறிந்து நிற்பாருக்கும் அந்த உண்மை இறந்தது தெளியது. யானென நிற்பாருக்கு போலவே நாடுகின்ற தன்னை தனித்த முதலாக நோக்கின்ற ஆன்ம போதம் முளைத்து விளங்கும் ஞானத்தின். அப்போ விளக்கும் ஞானம் விளக்குகிற ஞானத்துக்கு முற்பட்டு, விளக்குகிற ஞானத்துக்கு முற்பட்டு. யார் முற்பட்டு? விளங்குகிற ஞானம் முற்பட்டு. விளக்குகிற ஞானத்துக்கு முன்னால் போய் விளங்குகிற ஞானம் முற்பட்டு நிற்கும். அப்படி நிற்கிறதுனால தோன்றும். ஆதலால் அப்படி இருக்கிறதுனால அதுனா இது. அப்போ காற்று மொழிக்கு முன்னால் போய் நாம் நிற்கிறது. அது என்ன செய்யும்? அதுன்னா என்னது? அதுங்கிறது அந்த திரிபு உணர்ச்சி. அந்த திரிபு உணர்ச்சி தோன்றுபடி என்ன செய்யணும்? வழின்னா அந்த இடத்து தோன்றும் இடத்து தான் என்று ஒரு முதல், தான் என்று ஒரு முதல். ஒரு முதல்னா என்னது? தான் என்று ஒரு முதல்னா என்ன? அப்போ நாம அவங்கிட்ட நாம அடங்கி நின்னானா அந்த திருபு உணர்ச்சி தோன்றுபடி தான் என்று ஒரு முதல் விளக்கும்படி. தான் என்ற ஒரு முதல்ங்கிறது அறிவுக்கு முதல், விளக்குகிற ஒளி. அது இருந்தும் முதலாகிய ஒளி இருந்தும் அது காணப்படுமாடின்றி அதன் பயன் நமக்கு முழுவா விளையாம தான் அந்த உயிரேயாய் காணப்பட்டு அந்த சிவம்
நீன்னு நினைச்சியா, அப்போ நீயாவே இருன்னு அவனை மறைஞ்சு நிற்பான், உயிராகவே நிற்பான். மறைந்து காணப்பட்டும் யான் என்று, யான் என்றுனா அறியும் ஆன்மா என்று இல்லையா, காணும் ஒளி என்று ஒரு முதல் காணப்படுமாறு இல்லை என்று அறிந்து, நமன் ஒரு முதல் கிடையாது, ஆன்மா ஒரு முதல் அல்ல என்று அறிந்து தானே எல்லாம் சிவமே முழுதும் என காண்பவரை, எல்லாத்துக்கும் சிவந்தான் முதல் என்று காண்பவரை அவ்வாறே, அவ்வாறேனா சிவம் தன்னில் வேறு காணப்படி மாறி இல்லை என்று, அவ்வாறேனா எவ்வாறே எல்லாம் சிவமாகவே சிவம் தன்னில் வேறு காணப்படுமாறின்றே இல்லை என்று தனது திருவடி அந்த சிவஞான வியாபகத்துக்குள் சிவபோதம் அடங்கி நிற்க செய்து, நம்ம அறிவு அந்த சிவஞானத்துக்குள்ள அடங்கி இருக்க செய்து இல்லையா. அது இதில் சொல்றாரா இல்லையா, பொய்யவனேனு பொருள் என ஆண்டு ஒன்றி பொத்திக் கொண்ட மெய்யவனேனை விடுதி கண்டாய் அப்படிங்கிறாரா இல்லையா. பொய்யவனேனே மெய்யவன் செய்வான், பொத்தி கொள்வான், பாதுகாப்பாக வச்சுக்கிடுவான் இல்லையா. அதை இங்கே எம்பிரான் என்றதே கொண்டு என்னுள்ளே புகுந்து நின்று இங்கு எம்பிரான் ஆட்ட ஆடி என்னுள்ளே ஒளிதேர்வேனே, எம்பிரான் என்னை பின்னை தன்னுள்ளே கறக்கும். எம்பிரான் என்ன செய்வார், என்னை தன்னுள்ளே வைத்துக் கொள்வார். ஆன்மாவை அந்த சிவஞானத்துக்குள்ளே நம்மை அடக்கி வைத்துக் கொள்வார், தன்னுள்ளே கறக்கும், மறைத்து வைக்கும் என்றால் எம்பிரான் எண்ணினல்லால் என் செய்யினேன் ஏழையேனே என்று பாடுறாரா இல்லையா. ஆமாம், அதனால் இங்கே தானே, தானேனா சிவமே முழுவதுமாய், முழுவதுமாய்னு என்ன தெளிவாய்னு அர்த்தம். முழுவதுமாய்னா தெளிவாய், தானேனா சிவமே முழுவதுமாய் தெளிவாய் காணப்பட்டும் நிற்பன். சிவமே முழுவதுமாக காணப்படுவான். இங்கே ஆன்மாங்கிற ஒரு முதலே அங்கே தெரியாது என்று சொல்லி, அதனால் இங்கே தான் அதுவாய் தான் அது ஆம் ஆய் ஆம்ங்கிறத நாம் காலம் பற்றி சொல்லக்கூடாதுன்னு பார்த்தோமா இல்லையா. ஆய்ங்கிறதுனால அது இறந்த காலம், ஆம்ங்கிறதுனால எதிர்காலம்னு சொல்லக்கூடாது இல்லையா. அதெல்லாம் இறைவனுடைய செயலாக இருக்கிறதுனால அது அவன் காலகாலன், காலம் கடந்திருக்கிறவன், அதனால் அவனுக்கு ஆமாம் அது நல்லாருக்கு நஞ்சொத்து நட்டாருக்கு அமிழ்தோர்க்கும் இவன் அப்படின்னு சொன்னது போல இல்லையா. அதனால் இங்கே கண்ணொளி விளக்கழித்து காட்டிடும் என்றில் முன்னம் கண்ணொளி ஒன்றுமின்றாம் விளக்கொளி கலந்தவற்றை கண்ணொளி அகலன் என்று கண்டிடும் வேறு காணாம் கண்ணின் கண்ணொளி விளக்கின் ஜோதி கலந்திடும் கருத்தொன்றென்றுங்கிறார். இப்போ ரெண்டும் சேர்ந்து பார்க்குது, காட்டுதறிவும் காணுதறிவும் சேர்ந்து பார்க்குது இல்லையா. அப்போ காணுதல நமக்கு அறிவு இருக்கா இல்லையா, இருக்குதா இல்லையாம்மா. என்னம்மா இப்போ அதுதான் சொல்றாரு, உனக்கு அறிவு இருக்குன்னு எப்படி சொல்லுத நீ, ஏமா உன்னே தான் உனக்கு அறிவு இருக்குன்னு எப்படி சொல்லுத. உனக்கு அறிவு இருக்குன்னா இல்லையா, உனக்கு இந்த கண்ணு காது மூக்கு இதெல்லாம் எல்லாமே பார்க்கணும், இதெல்லாமே பார்க்கணும். பார்க்க முடியுதா, ஏ பார்க்க முடியுதா, என்னது முடியுது, இப்போ கண்ணை மூடு, கண்ணை மூடுனா தெரியுதா, தெரியலைங்க, பிறகு என்ன அப்புறம் பார்க்க முடியுதுங்க இல்லையாம்மா. இப்போ நமக்கு அறிவு விளங்குதுன்னா கருவி துணை இல்லாமலே விளங்கணும், விளங்கணும்ல. ஏமா கண்ணம், கண்ணுங்கிறது ஒரு உருவத்தை பார்க்குது இல்லையா, உருவத்தை பார்த்தாலும் அறிவுக்கு தானே உதவுது
கண்ணால் பார்த்தது எங்கே போகுது? அறிவுக்கு தான் போகுது. அந்த அறிவில் குறை இருக்கிறதுனால தான் இந்த உடம்பை கொடுத்துருக்குறான். விளங்குதாம்மா? உங்களுக்கு தன்னால் பார்க்க முடியும்னா இந்த உடம்பே உங்களுக்கு தேவையில்லை தான். விளங்குதா? அப்போது உங்களுக்கு அறிவு இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறார். இந்த உடம்பு தான் உங்களுக்கு அறிவை தருது அப்படின்னு சொல்கிற சமயங்கள் நிறைய இருக்குது இல்லையா? அதனால உனக்கு அறிவு ஒன்றும், எனக்கு அறிவு இருந்ததுன்னா இப்போ அந்த உடம்பு இல்லாட்டா எனக்கு லேசாக தெரியுது. இப்போ கண்ணாடி போட்டு எடுத்து காமிக்கார் தெரியுதாண்ணா, லேசாக கொஞ்சம் மங்கலாக தெரியுது அப்படின்னா ஒரு கண்ணாடி இப்போ தெளிவாக தெரியும். இல்லாட்டா உனக்கு கண்ணே தெரிய மாட்டேக்கு, அறிவே விளங்க மாட்டேக்கு. உடம்பு இல்லைன்னா விளங்க மாட்டேக்குல, வேற எப்படி அறிவு இருக்குன்னு கேட்காரு. அப்படி கேட்காரு. என்ன சொல்லுதியோ? எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டு முக்கியோ. நான் என்னத்தை சொல்றேன்னே கேட்காம நீ பதில் சொல். ஏமா, அந்த உடம்பு தான் உனக்கு அறிவை கொடுக்குது. ஏன்னா அது இல்லைன்னா உனக்கு சுத்தமா அறிய முடியல இல்லையாம்மா? உனக்கு உடம்பு இல்லாமல் லேசா அறிகிற, உடம்பு கொடுத்தா நல்லா அறிகிறேன்னு சொன்னால் உனக்கு கொஞ்சம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உடம்பு இல்லைன்னா உனக்கு சுத்தமாக அறிவே விளங்குற, அதனால உனக்கு அறிவே இல்லைன்னு சொல்கிறோம்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க. என்ன சொல்கிறீங்க? என்னம்மா? நான் இப்போ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பதில் சொல்ற? உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தான் கேள்வி, அதுக்கு பதில் சொல்லு. என்ன சொல்றாங்க? உடம்போட இருந்துக்கிட்டு தானே எல்லாம் செய்யற கண்ணம். அதுக்கு எனக்கு ஆமா, அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, உடம்பு கொடுத்தா நமக்கு அறிவு விளங்குது இல்லையா? அப்போ அந்த உடம்பு தான் அறிவை தருது அப்படின்னா, உடம்பு அறிவை தருதுன்னா உடம்பு மட்டும் தனித்து இருக்கிற செத்து போயிருக்க இடத்துலையும் அது அறிவிட்டு இருக்கணும். செத்த இடத்தும் அறிவு விளங்கி இருக்கணும். அப்போ செத்த போது அறிவு விளங்கலை. செத்த போது ஏன் தூங்கும் போதே அறிவு விளங்க மாட்டேக்கு, முழிச்சுக்கிட்டு இருந்தாலே விளங்க மாட்டேக்கு, அது வேற இல்லையா? அதனால இந்த உடம்பு தான் அறிவை தருதுங்கிறது ஒவ்வாது, பொருந்தாது அப்படின்னு சொல்லணும். நீ என்னத்தையோ சொல்லிட்டு கிடக்க. ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில ஒழுங்கா சொல்ல மாட்டேங்க இல்லையாம்மா? எனவே அறிவுன்னு ஒன்று இருக்க போய் தான் இதை கொடுத்தா விளங்குது. இந்த உடம்பை கொண்டு இந்த செவுத்துக்களை மாட்டி வச்சோம்னா, உடம்பை கொண்டு செவுத்தில் மாட்டியாச்சு அப்படின்னா அந்த செவுறு அறிவுடையதாக ஆயிடணும். அப்படியெல்லாம் ஆக மாட்டுக்க. அப்போ உயிரோடு கூட்டினா மட்டும்தானே அறியுது, அப்படித்தானே அறியுது. அப்போ விளக்கு குருடனுக்கு கொடுத்தால் உதவாது. அவனுக்கு கண்ணில் காட்சி இருக்கவனுக்கு விளக்க கொடுத்தா தான் உதவும். அதுபோல் அறிவுன்னு ஒருத்தருக்கு இது விளக்கு, இது விளக்கு போல தானே அந்த உடம்பை சொல்கிறோம். இவனுக்கு ஒளியே இல்லாத இடத்து கொடுத்தாலும், குருடனுக்கு விளக்கு கொடுத்தால் உதவினால் காட்சி விளங்காதது போல அறிவில்லாத பொருளுக்கு உடம்பை கொடுத்தாலும் அதனால் அறிவு விளங்காது. விளங்குதா? அதனால அறிவை கொடுத்தால், உடம்பை கொடுத்தா அறிவு விளங்க காண்டலின். விளங்குதா? அப்போ அதுக்கு அறிவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுதான் சொன்னேன் நான். அவர் கொடுக்காரு, இவர் செய்தாரு, அவர் இப்படி இப்படி சம்பந்தம் இல்லாததை சொல்லிட்டு இருக்கோம். உடம்புக்கு, உங்கள் உயிருக்கு அறிவுங்கிறது குணம் இருக்குதா இல்லையா?
அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த உடம்பு தான் அறிவை கொடுக்கு அப்படின்னு சொல்கிறவங்க யார்? உலகாயத்திலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா? இந்த சரீரத்துக்கு முன்னால் தான் இந்த புத்தி, அதுதான் நமக்கு அறிவையே ஒடுக்கு. இந்த புத்தி இல்லைன்னா நமக்கு அறிவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்க இருக்கா? இந்த ஆன்மா அறிவுமயமாக இருக்குது, இது முன்னால் தான் இந்த கருவிகளுக்கு அறிவே வருது அப்படி சொல்கிறவங்களும், உடம்பினால் உயிருக்கு அறிவு வருதுங்கிறதும் உயிரினால் இந்த உடம்புக்கு அறிவு வருதுன்னு அப்படி ரெண்டு விதமாக சொல்கிறவங்களும் இருக்காங்க. ரெண்டும் தப்பு தான். விளங்குதாம்மா? இந்த உடம்புக்கெல்லாம் அறிவே கிடையாது. இந்த உடம்புக்கு அறிவே அது ஒரு சடம், அது ஒரு சடம், அது தர்ப்பணம் போல தான், கண்ணாடி மாதிரி தான். கண்ணாடியை குருடனுக்கு கொண்டு வந்து போட்டு பவர்ஃபுல் கிளாஸ் மாட்டிருக்கேன், இப்போ தெரியுதாண்ணா? தெரியாது. விளங்குதா? அது மாதிரி தான். அது அறிவுன்னு காட்சின்னு ஒன்று இருக்கிறவனுக்கு தான் உதவும். விளங்குதா? அதனால் சரி, அப்போது அங்கே என்ன சொல்கிறாரு? அப்போ அந்த விளக்குத்தான் கண்ணுக்கு ஒளியை கொடுக்குன்னு சொல்கிறத ஆன்மாவுக்கு உடம்பு தான் கொடுக்குங்கிறத இதை வச்சு நமக்கு உமாபதி விளக்குறாரு. விளக்குதாம்மா? அப்போ அந்த கண்ணுக்கு ஒளியே இல்லை, கண்ணுக்கு ஒளியே, ஏன்னா இருட்டில் பார்க்க முடியல, விளக்கு இருந்தால் துணை இருந்தால் தானே பார்க்க முடியுது. இந்த ஆன்மாவுக்கு அறிவே இல்லைங்கிறதுக்கு கண்ணை வச்சு உதாரணம் காட்டி விளக்குறாரு இல்லையா? இப்போ கண்ணுக்கு ஒளி இல்லைன்னா கண் பார்க்குமா? அப்போ கண்ணுக்கு ஒளிங்கிறது குணம் இல்லைங்கிறாரு. ஒளிங்கிற குணமே இல்லை. அப்போது அந்த குணம் எது கொடுக்க? அந்த விளக்கு தான் கண்ணுக்கு ஒளியவே தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது குருட்டு கண்ணு கொடுத்தாலும் விளங்கணும், அப்படி விளங்கலை. அது போக இன்னொரு உதாரணம் சொல்கிறார். இப்போ நாம் இருட்டுக்குள்ளே நிற்கும், உங்களை நல்ல இருட்டுக்குள்ளே கொண்டு விட்டாச்சு, தூரத்தில் ஒரு வெளிச்சத்தில் இருக்கிற பொருளை நீங்கள் இங்கேருந்தே பார்க்குறீங்களா இல்லையா? அப்போ கண்ணில் ஒளி இல்லாத இடத்த அதை நாம் பார்க்க முடியாது, முடியாது தானே? அப்போ கண்ணுக்கு ஒளி இருக்குது. விளக்குதா? அதுபோல் ஆன்மாவுக்கு அறிவு இருக்குது. அப்போ அந்த விளக்கிற ஒளி தான் கூட இருந்து நமக்கு உதவி செய்யுது. அப்போ விளக்கிற ஒளியும் விளங்குகிற ஒளியும் ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு பொருளை பார்க்குது. அப்படின்னாலும் ரெண்டும் ஒத்ததும் அல்ல, ஆன்மா அறிவு இல்லாத பொருளும் அல்ல இல்லையா? சார்ந்ததன் தன்மையாதல் இருக்கா இல்லையா? அதனால நம்ம சார்ந்த பொருளை போல ஒத்த பொருளும் அல்ல. விளக்குதாமா? அதனால அப்போ ரெண்டுக்கும் என்ன வேற்றுமை இருக்குது? ஆமாம். அப்போ உங்களுக்கு ஒருத்தர் காட்டுதான், நீங்கள் காண்றீங்க, காட்டுறவனும் காணுறவனும் ஒன்றா கிடையாது. ஏன் கிடையாது? என்னம்மா? அப்போ காட்டுகிற பொருள் காணுகிற பொருளை விட ஒளியில் மிகுந்திருக்கணும், வியாபகமாக இருந்தால் தான் அதுக்கு கீழ்ப்பட்ட பொருளுக்கு தான் ஒரு பொருள் காட்ட முடியும். தன்னை விட மேல்பட்ட பொருளுக்கு ஒரு பொருள் காட்ட முடியாது. இது லாஜிக்கு. அப்போ அந்த ஒளி காட்டுதுன்னா அது நம்ம விட உயர்ந்த ஒளி. அப்போ காணுகிற ஒளிக்கு காட்டுகிற ஒளிக்கு காணுகிற ஒளி அடங்கி நின்னாதான் தெளிவு, அடங்கி நின்னாதான் தெளிவு. நாமே பார்க்கணும்னு நினச்சா காட்சியே இல்லை, நானும் அவனும்னு பார்க்கணும் மங்கள் காட்சி, மயக்கம். அப்போ எல்லாம் அவனேன்னு நினச்சா மட்டும்தான் தெளிவு. கண்ணில் இது இருக்குது, இதே தான் உயிருக்கு, இதுதான் உயிருக்கு. நாமும் கருவியும் சேர்ந்து அறிகிறோம்னு கருவியை எல்லாம் அறியுதுனாலும் அதுவும் தப்பு, நாமே அறியும்னாலும் தப்பு தான் இல்லையா? நாம் காட்டுற பொருளுக்கு அடங்கி நின்று தான் அறிகிறோம், அதான் தெளிவு. விளங்குதா? வசித்திட வரும் வியாபி அதுங்கிறது விளங்குதா? அதனால எப்போ வேணாலும் சரிதான், எந்த நிலையினாலும் முக்தியிலையும்
அவன் அறிவிக்கத்தான் நாம் அறிகிறோம். அப்போது அறிகிற அறிவு அறிவிக்கிற அறிவை விட எளியது. அறிகிற அறிவு அறிவிக்கிற அறிவை விட எளிய பொருள் தான். அதனால் எப்போது என்ன செய்யணும்? இது அடங்கித்தான் நிற்கணும். அப்போ தான் தெளிவு. எவ்வளவு அடங்கியதோ அவ்வளவு தெளிவு. எவ்வளவு அடங்கியதோ அவ்வளவு தெளிவு. விளங்குதா? எவ்வளவு நான் என்ற முனைப்பு இருக்கோ அவ்வளவுக்கு மயக்கம். விளங்குதாம்மா? நாம் வழிபாடு செய்யும் போது எதுனாலும் சரி, இப்போ பூசை செய்கிறீங்க, வழிபாடு அதில் ஆனந்தம் வரணும்னா நம்ம பங்கு கொஞ்சம் இருக்குன்னு நினச்சிட்டோம்னாலே வராது. நாமளும் சும்மாவா இருந்தோம்? நாமளும் கடுமையாக முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சா என்ன ஆகும்? விளக்குதா? அப்போ ஏன்னா ஒரு துரும்ப கூட அவன் இல்லாமல் நாம் அசைக்க கூட முடியாது. அவன் இல்லாமல் ஒன்றையும் அறிய முடியாது. அப்படி இருக்கும்போது நானும்னு சொல்கிறதுக்கு அங்கே அதிகாரம் இல்லை. அதனால் முழுமையாய் அடங்கி இருந்தா அதனால் பலன் உனக்குத்தான். அதனால் பலன் உனக்குத்தான். அதை தான் அந்த 12ஆம் நூற்பாவிலையும் சொல்கிறார். அதனால் நாம் பெருமானிடத்தில் எவ்வளவு அடங்குகிறோமோ அவ்வளவுக்கு தெளிவு. அப்போ நாம் அவன்கிட்ட அடங்கிட்டா அந்த ஒளிக்கு இது யாவையும் சூனியம். அந்த ஒளிக்கு யாவையும் சூனியம். அப்போ அது முன்னால் எதுவும் எதனுடைய ஆற்றலும் நத்திங். அதனால் நம்மகிட்ட இருக்கிற இருள் அது முன்னால் நிற்கவே முடியாது. அப்போ அது உடைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். விளங்குதாமா? அப்போது அந்த கண்ணில் இருக்கிற இருள் அந்த ஒளிக்கு அடங்குவது போல ஆன்மாற்றில் இருக்கிற மலமானது எதுக்கு அடங்கும்? சிவஞான ஒன்றுக்கு தான் அடங்கும். ஏனைய ஒளிகளால் அடங்காது. சூரிய வெளிச்சம் வந்தால் மட்டும்தானே முழுசு இருளும் போகுது. நீங்கள் எத்தனை லைட்டை போட்டாலும் முழுசு இருள் போகாது. அது மாதிரி உங்களுக்கு எத்தனை கருவிகள் வேலை செஞ்சாலும் இருள் முழுதும் நீங்காது. விளக்குதாமா? அதுதான் கண்ணொளியும் விளக்கொளியும் கலந்து நிற்பினும் இல்லையா? ரெண்டு கலந்து நின்று தான் வேலை செய்யுது. நிற்பினும் பொருள் ஒன்றன்று இல்லையா? அதுபோல முதல்வனுடைய அருளில் உயிர் கலந்து நிற்க வேண்டும் எனவும் இந்த வினாவெண்பா 11வது செய்யுளில் காண்பவனும் காட்டுபவனும் காணப்படு பொருள் என்ற மூன்றினையும் காண்பானும் காட்டுவதும் காண்பதும் நீத்து உண்மை காணார்கள் நன்முத்தி காணார்கள் அப்படின்னு மூணு இல்லைன்னு சொல்றவன் முக்தி அடைய முடியாது. மூணு இல்லைன்னு சொல்றவன் முக்தி அடைய முடியாது. மூணு இருக்குன்னு சொல்றவனும் முக்தி அடைய முடியாது. விளங்குதாம்மா? விளங்குதா? புரியுதா புரியலையா? உங்களுக்கு விளங்கிட்டா? விளங்குறா தான் அவர் பார்க்கல. இவர் எப்படி விளங்குதுன்னு சொல்றாரு. அவர் விளங்கி இருக்குன்னு சொல்றாரு. நம்ம கூட சேர்ந்தவர் சொன்னா நமக்கு விளங்குமேன்னு பாக்கிங்க. அப்படி சொல்றதுக்கு இவர் இப்படி சொல்றாரு பாருங்க. பாருங்க இல்லையாம்மா? ஒத்தவங்க சொன்னா விளங்குமில்ல. அதனால ஒரு இதோட பாக்கிங்க ஆர்வத்தோட. ஐயா ஆதி சிவம் கொஞ்சம் உதவுங்களேன். எப்படின்னு விளக்குங்களேன். தெரிஞ்சதை சொல்லுங்க. சும்மா என்னம்மா? வா. ஏமா மூணு பொருள் இல்லை. மூணு பொருள் அதாவது அறிபவன் கருவி அறியப்படுற பொருள் மூணுல எது ஒன்றும் இல்லைன்னு நிறைய பேர் ஆன்மா இல்லைங்கிறாங்க.
ஆன்மா இருக்குது, அது அறிவுன்னு தனியாக ஒன்றும் இல்லை, சிவஞானம்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறவங்க. சிவஞானம்னு ஒன்று இல்லைங்கிற, சிவம்னு ஒன்றே இல்லைங்க அப்படி சொல்ற. கடவுள் இல்லாத சமயம் இருக்குது, அது சிவபெருமான் இல்லாமல் வேற பொருளை கடவுள்னு சொல்கிறது இருக்கா இல்லையா? இப்படிலாம் இருக்குது. இது எது ஒன்று இல்லைன்னு சொன்னாலும் முக்கிய அடைய முடியாது. சாதனை செய்கிறவன் அவனுக்கு கருவி, அதனால் சாதித்த பெறப்படும் பொருள் மூணும் தொடர்புடையது தானே இல்லையாம்மா? சிவபெருமானே இல்லைன்னு சொல்கிறவன் இப்போ கடவுளே இல்லைன்னு சொல்கிறத அந்த சமயங்களை ரொம்ப கீழே வச்சுருக்கிறோம். புத்த சவணம் இல்லையாம்மா, இந்த உலகாயனம், கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவன் எப்படி கடவுள் உண்டுன்னு அறிஞ்சு அப்புறம் முக்தியை பெற போகிறான்? அவன் இப்போதைக்கு அவனுக்கு முக்தி பெறதுக்கான வாய்ப்பே இல்லை இல்லையாம்மா? இப்போ நாம ஆன்ம தரிசனம் செய்யாத அளவு முக்தி பெற சிவ தரிசனம் கிடைக்காதுங்கிறோம், சொல்கிறோமா இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது ஆன்மாவே இல்லை, கடவுளே இல்லை, சிவஞானமும் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவன் அதை பெறுவதற்கு முயற்சிக்கவே மாட்டான். நமக்கு நோய் இருக்குன்னு தெரிஞ்சாலாமா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் போவான். நான் நல்லா இருக்கேன். நிறைய பேர் உலகத்தில் எனக்கு எந்த குறையும் இல்லை, வீடு வாசல் இருக்கு, எல்லாம் இருக்குது, நல்லா இருக்கு, என்னத்துக்கு நாம் அங்கே இங்கேன்னு போய்கிட்டு கோயிலுக்கு அங்கேன்னு நமக்கு எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பாடலாம் ரொம்ப பேத்தட்டிக், விளங்குதாம்மா? ஆமாம், அவன் முழு அறியாமையில் இருக்கான். நமக்கு நோய் இருக்குங்கிறதே நம்ம நிலை இது இல்லைடா, இதான் நமக்கு நிலை. நாம் எங்கே இருக்கணும்? திருவடியில் ஆனந்தமாக இருக்குது. இங்கே உலகத்தில் இந்த உடம்போடு இருந்துக்கிட்டு எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா நோயோடு இருந்து கொண்டே நோயை அறியாமல் இருக்கிறது, அது ரொம்ப டேஞ்சர் இல்லாமா? அதனால் அப்படி இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு முக்தி கிடைக்காது. என்னம்மா? ஆமாம், அவங்க உலக இன்பம் தான் இன்பம் நினச்சிக்கிட்டு இருக்காமா. உடல் இன்பத்தை உடம்பு சுகனுக்கு தானே இல்லைங்க, அது வினைவெளி வருவது, அது எல்லாத்துக்கும் மாறிடும் அப்படிங்கிறது கூட பக்கத்தில் இருக்கவனை பார்த்து கூட அந்த அறிவு இல்லை. இப்போ நம்ம அவனை பார்க்கும், அவன் அப்படி இருக்கான், ஒரு காலத்தில் நல்லா இருந்தவன் ஒரு காலத்தில் மோசமாயிடான், மோசமாக இருக்கான். அப்போ அதெல்லாம் நிலை இல்லாதது அப்படிங்கிறத பார்க்கான், கண் கூட பார்த்து கூட அறிவு வர மாட்டேங்குது, விளங்குதா? நாமே ஒரு காலத்தில் இருந்தது போல் ஒரு காலத்தில் இல்லை, ஒரு நேரத்தில் இருந்த மாதிரி ஒரு நேரத்தில் இல்லையே, அப்படி இருந்துக்கிட்டு இது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டா அவனை என்ன சொல்ல? அவன் என்னைக்கு இல்லையா? அவனை பார்த்து பரிதாபம் தான் படணும் அப்படி சொல்கிறவனை பார்த்து. ஆமாம், இதெல்லாம் ஈரோடில் ஒருத்தர் இதே போல் மாணவர் போன ஆண்டு வந்திருந்தார். அவர் இங்கே மட்டுமில்லை பல இடங்களுக்கு வகுப்புக்கு போகிறாரு. ஆனால் அவர் அங்கே வந்து சொல்கிறாரு எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அவரை பார்க்கும்போது இதான் ஞாபகம் வருது அவர் சொல்கிற போது. அப்போ இருந்துக்கிட்டே அவருக்கு காலில் வந்து புண்ணாகி அதுக்கு மருந்து போட்டு நடக்காரு, நொடிட்டு நடக்காரு. ஆனால் கூட என்ன சொல்கிறாரு, அப்போ நாம் உடல் துன்பத்தை கூட அறியமா இருக்கார, அப்புறம் உயிர் துன்பத்தை எங்க? அப்போ அப்படி ஒரு நினைப்பில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தாகம் எங்கம்மா இருக்குது? அவங்க எவ்வளவு செலவு பண்ணி இந்த வகுப்பை நடத்துகிறாங்க. அதில் ஒவ்வொருவரும் வகுப்பு நடத்துறதுக்கு அவங்க செலவழிக்கிறது நேரம், பொருள் மட்டும் இல்லைம்மா, அவங்க நேரம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இல்லையா? அதெல்லாம் வர்றவங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதை நாம் எப்படி பயன்படுத்தணும்? அப்படி ஒருத்தர் நடத்துகிறாங்கன்னா அது வீணாயிராமல் நிறைய பேர் பயனடையணும்னு அதுவும் கிடையாது. அவ்வளோ செலவு பண்ணி அதுதான் அங்கே அது விலை போக மாட்டேங்குது. நல்ல சரக்கு விலை போக மாட்டேங்குது. வர்றவங்க சும்மா நேரம் போகாமல் இருக்கவங்க வராங்க, தெரிஞ்சு வந்து பயனடையணும்னு
ஒன்றும் வரமாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குமா? ஆமாம், எனக்கு அவங்க படுறதெல்லாம் தெரியும். ஒவ்வொருத்தரும் இடத்துக்கும் சாமாங்கடை அது வாங்கிறது அவங்க எல்லாம் அவங்களே போய் வாங்குவாங்க. வீணாக போயிடக்கூடாது, அடுத்தவங்களை அனுப்புனா வீணாக்கிடக்கூடாதுன்னு அப்படி எல்லாத்தையும் தான் எடுத்து போட்டு செய்கிறாங்க. அப்படி ஆத்மார்த்தமாக செய்கிற வகுப்புக்கு ஆள்கள் வரமாட்டுக்கான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம், நிறைய பேர் வந்தாலே உங்களுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்குமா இல்லையா? நிறைய நடத்தணும் அப்படின்னு ஒரு ஊக்கம் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த ஈரோட சொன்னது உதாரணம். இதை போல தான் எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லையாம்மா? அவர் அங்கே செய்கிறதெல்லாம் வெங்கடாசலம் அங்கே இருக்கார். எல்லாம் யாரையும் ஆள் அனுப்பி செய்ய மாட்டார், அவராக போய் வாங்கிட்டு வருவார். காய்கறி முதற்கொண்டு. ஏன்? இந்த பணம் விரயமாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இல்லையாம்மா? பார்த்து நம்ம வாங்குவோம், சரி. அப்படியெல்லாம் செய்கிறாங்க, கஷ்டப்பட்டு அதை நடத்துகிறாங்க. அதை நிறைய பேர் வந்து கேட்டு பயனடையணும் அப்படின்னு அந்த வகுப்பில் இப்படி சொல்கிறார் ஒருத்தர். ரொம்ப மனசங்கடமாக இருக்குது இல்லையாம்மா? அப்படி இருந்துக்கிட்டு எனக்கு ஒரு குறையும் இருக்கா, பொண்ணு இருந்து சுகர் வேற இருக்குது. அவர் திடீர்னு ஒரு நாள் ரொம்ப லோ சுகராகி, ஐயா யாராவது கொஞ்சம் சீனி கொடுங்கன்னு அப்படி அலைஞ்சார். அப்படி இருந்துக்கிட்டே என்ன சொல்கிறாரு, ஒரு குறையும் இல்லைங்க, இவங்களை என்னத்தை சொல்கிறது இல்லையாம்மா? அந்த அப்பர் சாமிகள் சொன்னது போல திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவில்லாதேன்னு சொல்கிறாரு. அப்படித்தானே இருக்கிறாங்க இல்லையா? ஆமாம். அதனால் இந்த 3 இல்லைன்னு சொல்கிறவனுக்கு முக்கிய கிடையாது. நாம் அதை செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும் சொல்கிறோமா இல்லையா? அதுதானே. அது இல்லைன்னா ஆமாம். அதுபோல் 3 இருந்தாலும் முக்கியம் இல்லை. 3 அது என்ன அப்படி? அது நல்லா சொல்றீங்க. 3 இருக்குது, ஆனால் 3ங்கிற தன்மை இருக்கக்கூடாது. விளங்குதா? 3 பொருள் இருக்குது, விளங்குதாம்மா? நீங்கள் பாடம் கேட்குறீங்க, நான் பாடம் சொல்கிறேன், அதை கிரகிக்கிறவங்க அறிவுங்கிறது இருக்குது. ஆனால் அதெல்லாம் மறந்து என்னுடைய சொல் மாத்திரம்தான் கேட்கணும். நீங்களோ உங்கள் அறிவுங்கிறதோ அந்த உணர்வே அதான் ஒன்றி இருத்த ஒரு பொருளாக இருத்தது. அப்போ தான் தெளிவு. விளங்குதாம்மா? ஆமாம். அதனால் இங்கே அந்த பாட்டை எடுத்து காட்டுறாருங்க. 3னையும் கொண்ட இடத்து முக்தி இல்லை, விட்ட இடத்து முக்தி இல்லை. ஆதலால் காண்பவன் ஆன்மா, காணப்படு பொருள் அது சிவம் இல்லையா? காணப்படு பொருள் சிவம், காட்டுவது அவனுடைய அறிவு, அருள் வழியாக கொள்வது தான் முக்தி எனவும் புடைநூல் ஆசிரியர் அருள் செய்தார் இல்லையா? புடைநூலுங்கிறது வினாபெண்பா உமாபதி செய்த வினாபெண்பால சொல்லியிருக்க. அவ்வாறாயின் கண்ணொழியை வேறாக காண்டலும் விளக்கு ஒளியோடு கலந்து அந்த ஒளியாக காண்டலும் ஆகிய காட்சி 2 காட்சி இருக்குது. நாம் கண்ணொழிய வேறாக காண்பதுனா விளக்கொளியின் வேறாக காண்பது, காற்ற ஒளிக்கு வேறாக நமக்கு கண்ணுக்குன்னு ஒளி இருக்குதுன்னு நினைக்கிறது, தனி ஒளியா சுதந்திர ஒளி இருப்பதாக கருதி கொள்வது. வேறாக காண்டலும் விளக்கொடியோடு கலந்து அந்த ஒளியாக காண்டலும். விளக்கோடி கலந்திருக்கும் போது கூட எல்லாம் அந்த விளக்கொடியே என்று காண்டலும். அப்படி 2 காட்சி இருக்குது இல்லையா? காற்ற ஒளியிலேயே காணுகிற ஒளி அடங்கி நிற்கிறது இல்லையா? அப்போ
நமக்கு அந்த கண்ணொளியை தனியாக காண்றது, கண்ணொளியை தனியாக காண்றது, அப்படி ரெண்டு இருக்குது. அப்படி காணும் இடத்து இந்த இரண்டுல மயக்க காட்சி யாது, தெளிவு காட்சி எது என்று ஆராயும் இடத்து இந்த கண்ணொளியானது இப்போ ரெண்டு இருக்கு, கண்ணொளி விளக்கொளின்னு இல்லையா. இப்போ இந்த கண்ணொளியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கண்ணொளியானது எந்தெந்த ஒளியோடு கூடுகிறதோ அந்தந்த ஒளிவடிவாய் காணப்படுகிறது இல்லையாம்மா. சின்ன சிமிழி விளக்கில் வச்சு பார்த்தா அதுக்கு தகுந்தாப்புல ஒரு காட்சி, அதை விட கூடுன வெளிச்சம்னா அதை விட ஒரு கூடுன காட்சி. இப்படி அந்த வியஞ்சகம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல ஒளி மாறுது, கண்ணுடைய ஒளி மாறுது. அந்த ஒளிவாய் காணப்படும் அன்றி தனித்து காணப்படுவது இல்லை, தனித்து காணப்படுவது இல்லை. அந்த ஒளிகள் துணையின்றி வியஞ்சகமின்றி அது சுதந்திரமாய் நின்று காணாது, சுதந்திரமாய் நின்று காணாது. லைட்டை பூரா அணைச்சாச்சு இப்போ பாரு அப்படின்னா பார்க்க முடியுமா? அப்போ சுதந்திரமாய் நின்று காணலை. அப்போ என்ன தெரியுது? அவ்வாறு தனித்து சுதந்திரமாய் காணப்படாத கண்ணொளியை சுதந்திரமாக காணுதுன்னு அறிஞ்சா அது விபரீத அறிவு தானே, விபரீத. அதுபோல நமக்கு தனியாக அறியக்கூடிய ஒரு அறிவுனே இல்லை இல்லையா. அப்போ நமக்கு எது காட்டுகிறதோ அந்த அறிவு தான் நம்ம அறிவு இல்லையாம்மா. ஆமாம், பாசத்து மூலம் நம்ம அறிவு விளங்குனா அது பாசஞானமாக நிற்கிறோம், சிவம் விளங்குனா சிவஞானமாக நிற்கிறோம். அப்போ நமக்குன்னு சுதந்திரமாக ஒரு ஒளி ஒரு அறிவுன்னு இல்லை. அப்படி இல்லாமல் இருக்கும்போது உன் அறிவுன்னு ஏன் நினைக்க? விளங்குதாம்மா? ஆமாம், அப்படி தான் இருப்போ. நீங்கள் மகாபாரதத்தில் இந்த அர்ஜுனனை நீ யாரு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? நான் அர்ஜுனன்னு சொல்ல மாட்டார். என்ன சொல்ல மாட்டார்? நான் அர்ஜுன். துரோண சிஷ்யர் என்ன சொல்வார்? அதுதான் எனக்குன்னு தனியாக ஒரு ஐடென்டிட்டி கிடையாது, என் குருநாதர் தான் எனக்கு கண் என்று அவருக்குள்ளே அடங்கி நிற்கிறான்டா. இவதான் சிஷ்யன். அவர் என்றைக்குமே எங்கேயும் தன்னை அர்ஜுனன்னு சொல்லதே கிடையாது. விளங்குதா? அவருடைய அறிவு தான் என்னுடைய, அவருடைய ஆற்றல் தான் என்னுடைய ஆற்றல் என்று இருக்கிறவன் தான் உண்மையான சிஷ்யன். அதுபோல் ஆன்மா எது விளக்குகிறது? சிவன் தான். அவனுடைய அறிவு தான் நம்ம அறிவு இல்லையா. நமக்குன்னு அறிவு அதுதான். வேதங்கள் என்ன சொல்லுது? ஆகமங்கள்லாம் தற்றரும தருமி. என்ன சொல்லுது? தற்றரும தருமி. அப்படின்னா தற்றரும தருமின்னு என்னன்னு கேட்டால் தந்தை அறிவு மகன் அறிவான். என்னலே தத் என்கிறது சிவம், தத்ங்கிறது சிவம். தர்மம் என்பது அவனுடைய குணம், இயல்பு. அதுதான் நம்முடைய இயல்பு. நமக்குன்னு ஒரு தனி இயல்பு கிடையாது. இருக்குது, அது சுதந்திரமா இல்லை. விளங்குதா? அதெல்லாம் தத்தினுடைய தர்மமே, சிவத்தினுடைய தர்மம் தான் என்னுடைய தர்மம். அதுதான் கழிச்சுப்படியாரில் சிவனுடையது, சிவன் அவனது என்னுடைய அறிவாவதென்றும், சிவன் அவனது என்னுடைய செயலாவதென்றும், இவற்றை தன் செயலாக கொள்ளாமைதான் என்பார்.
இதை நம்முடைய செயல்னே. அறிவு அது சிவத்தினுடைய அறிவு தான் என் அறிவு, சிவத்தினுடைய செயல் தான் என் செயல் இல்லையா? ஏன்? அவன் அறிவித்ததை அறிகிறோம், அவன் செய்வித்ததை செய்கிறோம். பிறகு உன் செயல் என்ன இருக்குது? விளக்குதாம்மா? ஒரு கொத்தனார் ஒரு வீடு கட்டுறாருன்னா அது யார் ஏவல் வழி நின்று செய்கிறாரோ அவர் செய்கிறது தானே. இது ஏன் வீடுன்னா சொல்லுவார்? சொல்ல முடியாது. அவர் கட்டியிருப்பார், ஆனாலும் ஏன் வீடுன்னு யார் ஏவி வழி செய்தாரோ அவருடையது தான். அதுபோல தான் நாம் என்ன செய்தாலும் அது அந்த 2ஆம் நூற்பாவில் சொல்கிறாரா இல்லையா? என்ன சொல்கிறாரு? என்னம்மா சொல்கிறாரு? அந்த 111வது பாட்டு என்ன சொல்கிறாரு? சொல்லுங்க. ஈசனிடும் பணி, நாம செய்யறதெல்லாம் ஈசனிடும் பணி. அப்ப ஈசனிடும் பணினா பொம்மை ஆடுகிறதெல்லாம் ஆட்டுவோன் கருதியபடி ஆடுது. திரைக்கு பின்னால் இந்த என்ன ஆடுதானோ அந்த பொம்மை நான் ஆடினேன்னு சொல்லுமா? அந்த பொம்மை தான் நீ. அவன் தான் ஆட்டுறவன் சிவபெருமான். அந்த கயிறு தான் வினை, வினை வழி உங்களை ஆட்டுறான். முக்தியில் அருள் வழி ஆட்டுறான். முக்தியில் இப்போ முக்தியிலையும் நீங்கள் பொம்மை தான், சூத்திரம்தான் வேற. விளக்குதாம்மா? விளக்குதா? அதனால நாம் எப்போதும் எப்படி இருக்கணும்? நீ எப்படி ஆடுவேன்னா அவன் ஆடினபடி ஆடுவேன். விளக்குதாம்மா? அதான் உண்மை. அதை தான் சிவஞானம்ங்கிறார். அதுதான் இதை அறிந்து கொள்வது தான் சிவஞானம். அதான் மரப்பாவை, மரப்பாவை என்று அதை ஞானாமிர்த ஆசிரியர் சொல்றாரு. அதனால இவ்வாறு கண்ணொளியை விளக்கொளியாய் காணாது, காட்டுகிற ஒளியாய் காணாது, விளக்கு ஒளியின் முன்னர், விளக்கு ஒளியின் முன்னர் கண்ணொளியின் சக்தி மடங்கி போதலால் விளக்கொளி போல கண்ணொளி தெளிவாய் அறியப்படாதது ஆயிற்று என்று சொல்லலாமா அப்படின்னு ஒரு தடையை எழுப்புறார். அந்த ஒளி முன்னால இந்த ஒளி இருக்குது, ஆனால் அது மங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? ரெண்டு ஒளியும் இருக்குது, ஆனால் அந்த ஒளி பிரடாமினா தெரியுது, இது தெரியலை அப்படி சொல்லலாமா? சொல்லலாமா சார்? உங்கள் இஷ்டம் போல சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. அப்படி சொல்கிறீங்களோ? அப்படி ஐயா? ஏன்னா சொல்ல மாட்டோம். அப்படி சொன்னால் நமக்குன்னு சுதந்திரமாக இருக்குன்னு நினச்சிடக்கூடாது. நமக்குன்னு ஒரு சுதந்திரமாக இருக்குன்னு நினைச்சிடவே கூடாது. அதை சொல்ல மாட்டோம். எதனால் சொல்ல மாட்டோம்? கண்ணொளியின் சக்தி மடங்கி போயிற்றாயின், கண்ணொளியின் சக்தி மடங்கி போயிற்றாயின். அப்போ இப்படி சொல்றவங்க நிறைய இருக்கான். கரணங்கள் கடை இருக்க முக்கியம் அப்படி சொல்றானா இல்லையா? அப்படி சொன்னா அதெல்லாம் முக்கிய கிடையாது. முக்தி என்பது அறிவு விளங்கி சிறந்து நிற்பது தான் முக்தி இல்லையா? அறிவு விளங்கி நிற்பது தான் முக்தியை தவிர மடங்கி நிற்பது முக்தி அல்ல. விளங்குதா சாமி? என்ன விளங்குது?
என்னம்மா அப்படின்னா முக்தியில் நாம் எந்த அறிவோடு கூடுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல அறிவு முன்னால் இருந்தபட விளங்கி தான் நிற்கணும். மடங்கி போகிறதுக்கு பேர் முக்தி இல்லை. விளக்குதாம்மா? நமக்கு அவன் ஏமா ஒருத்தன் சுமாராக படிக்கான் நல்லா படிக்க கூட சேர்ந்தா அவன் அறிவு விருத்தியாகி நிற்கணும். அவங்க கூட சேர்ந்தது மங்கி நிற்கின்னு சொல்லப்படாது. அவங்க கூட சேர்ந்தா மங்குதல்ங்கிறதுலாம் கிடையாது, அங்கே பொங்குதல் தான். சேர்ந்ததுனால செயற்கையினால நமக்கு பூஸ்ட் தான் ஆகுது. விளங்குதா? புரியுதாம்மா? அதனால கண்ணொளி அந்த மடங்கி போயிட்டாயின் விளக்கொழியை அறிந்தது எது? விளங்குதா? அப்போ அதனால பூஸ்டாகி நிற்கணும். அப்போதான் அந்த முக்தி இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியும். அப்படி இல்லாமல் நாம் கெட்டு போயிருக்கணும். முக்தி இன்பத்தை யார் அனுபவிப்பா? அப்படி ஆயிருமா இல்லையா? அதனால அப்படி சொல்லக்கூடாது. அதனால விளக்கொழியை அறிந்தமையால் அந்த விளக்கொழியின் முன்னர் கண்ணொழியின் சக்தி மடங்கி போயிற்று என்றால் பொருந்தாமையால் என்க. அது பொருந்தாது. இப்போ சொல்றவங்கிட்ட கேட்கிறவனுடைய அறிவு ஒடுங்கி இருக்குதுன்னு சொன்னா விளங்கி நிற்குதுன்னு அர்த்தம், கெட்டு போய் நிற்குன்னு அர்த்தம் இல்லை. விளங்குதா? ஆமாம். பயனை முழுமையாக பெறுதுன்னு அர்த்தம். பயனை முழுமையாக பெறுது. அதனால் கண்ணொழிக்கு அப்போ அதில் என்ன சொல்கிறாரு? கண்ணொழிக்கு அப்படின்னு சொன்னால் கண்ணொழிக்கு மின்மினி அளவு கூட தானே விளங்கும் தன்மை இல்லாமை என்மையால் கண்ணொழிக்கு கண்ணுக்கு ஒளி உண்டு என்பதற்கு பிரமாணம் என்ன? ஐயா, நீங்கள் கண்ணுக்கு ஒளி இருக்குங்க. ஒளி இருந்தா கொஞ்சமாவது பார்க்கணும், கொஞ்சமாவது பார்க்கணும். அப்போ ஒரு மின்மினி அளவாது லேசா ஒளி இருக்கணும். மங்களா தெரியுது கண்ணாடி போராட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு காட்சி இருக்குது. கொண்டு முன்னால் வச்சாச்சு, உட்கார வச்சாச்சு, போட பார்த்து என்ன எழுதியிருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு போட எங்கே இருக்கு அப்படின்னாருண்ணா. என்னம்மா போட எங்கே இருக்குன்னாரா செய்ய? என்னம்மா போடே தெரியலையே, அப்புறம் எழுத்து எங்கே தெரிய? போடு தெரியலன்னா எனக்கு கொஞ்சம் வெள்ளை எழுத்து யானை வருதுன்னு கேட்டா யானை வருதா அப்படின்னு சொல்லுவோம். யானை எனக்கு தெரியலையே, எனக்கு கொஞ்சம் வெள்ளை எழுத்து அப்படிங்க. என்னம்மா யானையே தெரியலைன்னா அதை வெள்ளை எழுத்துன்னு சொல்லலாமா? எழுத்து தெரியாமல் இருந்தால் சொல்லலாம். யானை தாப்பரிசு இருக்கிறதே தெரியலைன்னா குருடுன்னு அர்த்தம். அதை போய் என்ன சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்படித்தானம்மா? ஆமாம். அந்த நியாயத்தை தான் இவன் சொல்லுதான். இப்போ அந்த நியாயத்தை தான் இவன் சொல்லுதான். உனக்கு கண்ணொடி ஒளி இருக்குதுன்னா முதல்ல லேசாக தெரிஞ்சுது, இப்போ இந்த விளக்கு வச்ச உடனே நல்லா தெரியுது அப்படின்னா உனக்கு ஒளி. உனக்கு தான் இருட்டில் வச்சா சுத்தமாக தெரிய மாட்டேங்க. இப்போ ஒரு குருடன் இருக்கான், நீங்களும் இருக்கியோ, ரெண்டு பேரையும் ஒன்றா வச்சாச்சு ஒரு இருட்டுக்குள்ளே. ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? அவன் தடைபெற மாதிரியே தான் நீங்களும். ரெண்டு பேரும் ஒன்று போல தானே இருக்கியோ. பிற என்ன உங்களுக்கு கண்ணு ஒளி இருக்கீங்க அப்படிங்க வச்சா அவன் தடவு தான், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு லேசாக தெரியுது அப்படின்னா சரிதான். இருக்கிற வச்சு கொண்டு வச்சா ரெண்டு பேருமே வேற்றுமையே இல்லை. உங்களுக்கு அவனுக்கும் வேற்றுமையே இல்லை. அவன் எப்படி இருக்கா, குருடு எப்படி இருக்குமோ
அதே மாதிரி இருக்கியோ. ஆனால் என்ன சொல்கிறீங்க? கண்ணுக்கு ஒளி, எனக்கு கண்ணெலாம் தெரியுமியோ. என்னையா, நான் கண்ணு தெரியாதுன்னு பார்க்கத்தான் அவன் கூட கொண்டு வச்சேன். வச்சா எப்படி இருக்கியா? ரெண்டு பேரும் ஒன்று போல் இருக்கியோ. அதனால ரெண்டு பேருமே ஒன்று தான், ஒளி இல்லை அப்படின்னு. மின்மினி அளவு கூட தானே விளங்கும் தன்மையின்மையால் கண்ணுக்கு ஒளி உண்டு என்பதற்கு பிரமாணம் என்ன அப்படின்னு அதை மறுக்கிறான். கண்ணுக்கு ஒளியே இல்லை, ஆன்மாவுக்கு அறிவே இல்லைங்கிறது. அப்படி சொன்னா ஏனின் என்று அவ்வாறு கூறினால் அதுக்கு சொல்றாரு. இப்போ நமக்கு நெல்லுக்கு பூமி தவிடுன்னு சொல்றோமே, அந்த பூமியை என்னன்னு சொல்றோம்? ஆணவ மரமா சொல்றோம். ஆணவ, அதுல என்ன சிறப்பு இருக்குது? காளீஸ்வரி சொல்லு. ஓ காளி, நான் மறந்துட்டுதுன்னு சொல்வேன். இப்போ கேட்டேன்னா நான் என்ன சொல்வேன்? நான் மறந்துட்டுதுன்னு சொல்லிடுவேன். நான் அப்படியே தான் சொல்லிட்டேனே. நீங்கள் கேட்கும்போது எனக்கு மறந்துடும், நீங்கள் பதில் சொல்லி முடித்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துடும். நல்ல டெக்னிக்கலா ஒத்துக்கிடவா? ரொம்ப டெக்னிக்கா பேசுற. என்னம்மா அதெல்லாம் சொல்லுவேன். வீட்டுக்காரர்கிட்ட போய் பேசும்போது பார்த்தா அவரு மயங்கி போய் கிடக்காரு. ஏப்பா, உன் பேரை சொன்னாலே இந்த ஊர்ல தனி மவுசு இல்லாம இருக்குங்க. அவரை என்ன சொல்லு, அவரை ஒரு நாள் பார்க்கணும், பார்த்து பேசணும். அவர் வருவாராமாங்க? கூப்பிட்டா கூட அடிச்சு பிறண்டு ஓடிடுறாரு. சரி. ஆமா, நாங்கெல்லாம் பார்த்து கொடுத்தோம். நாங்க எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம்ங்க. சரி. இப்போ அந்த ஓமைகள்ல பெரியவங்க வச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் நல்ல ஓமைகள்மா. இந்த ஆணவ மலத்துக்கு உமிங்கிறாங்க. அந்த உமிங்கிறது ஏன் அதை உமிய ஆணவம்ங்கிறோம்? மூடி இருக்குது. அது திண்மையாக மூடி இருக்குது. எப்படி மூடி இருக்குது? அந்த அரிசி திருதும் தெரியாம திண்மையாக மூடி இருக்கிறதுனால அதை ஆவாகர சக்தியா சொல்றது மூடி இருக்குது. மூடி அது இருக்கிறதுனால அந்த உள்ள இருக்கிற அந்த அரிசிக்குள்ள இருக்கிற முளைத்தல் சக்தி, முளைத்தல் சக்தி முளையாக வெளிப்படுவதற்கும் அந்த தவிடு நீங்காமல் காத்து துணை காரணத்தை காத்து ரெண்டையும் கூட்டி வைப்பதற்கு இல்லையா? அந்த தவிடு தான் அது வளர்ந்து வெளியாத வரைக்கும் அதுக்கு ஆமாம் உணவு போல அதுக்கு உதவுது. விளங்குதாமா? அதனால அதை ரெண்டையும் காத்து வச்சிருக்கிறது எது? ரெண்டையும் கூட்டி வைக்குது. முதல் காரணத்தையும் துணை காரணத்தையும் கூட்டி வைக்கிற நிமித்த காரணனை போல இது நிற்குது அந்த பூமி. அதனால ஆணவம்ங்கிறார். அந்த பூமியை பிரிச்சிட்டா முளையும் சேர்ந்து போயிடும். அந்த பூமியை பிரிச்சுட்டா எனவே ஆணவ மலம் நீங்கிட்டா கண்மம் செய்ய முடியாதுங்கிறார். நான் எனது இங்க உணர்வு இல்லைன்னா கண்மம் இல்லை அப்படிங்கிறத ஒரு உதாரணத்து போல உங்களுக்கு வேற ஒண்ணுமே. அதை உரிச்சா கூட என்ன போயிருது?
அப்போ உடம்போடு இருந்தாலும் அவர்கள் சுத்தர்ங்கிறது. உடம்போடு தான் இருக்கும். உடம்பு எது? அந்த தவிடு. அந்த அரிசியில தவிடு இருந்தாலும் அது என்ன செய்யாது? முளைய தோற்று வைக்காது. விளங்குதா? அதனால பிறவிக்கு வராது. அவங்க உடம்போடு இருந்தால் கூட அவர் பெத்தர் அல்ல அப்படிங்கிறது எவ்வளவு கருத்தை ஒரு சின்ன உதாரணத்துக்குள்ள வச்சிருக்காங்க பாருங்க. வச்சிருக்காங்களா இல்லையா? ஆமா. அப்போ உடந்து இருக்கிறவரெல்லாம் பெத்தர் இல்லை. விளங்குதாமா? அந்த மூலமான ஆணவம் மூலம் போயிடுதுனாலே அந்த உடம்பு பிறவிய தராது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, அதெல்லாம் அந்த பாட்டில் வர்றத அந்த அற்றால் உடன் மாயும் காணே. அற்றால், அற்றால்னா என்ன? அனாதி மலம் அற்றால். அனாதி மலம் அற்றால் உடன் மாயும். விளக்குதா? முளை வராது, மாயை இருந்தாலும் அது முளைக்காது. உடன் மாயும், அதை சக்தியும் ஆயிரும். அப்போ அந்த ஆணவ மலம்ங்கிறது கூட்டி அந்த தவிடுக்கு அது முளைக்கிற மாதிரி கூட்டி வச்சாதான் அது முளைக்கும், இல்லைன்னா முளைக்காது அப்படின்னு எல்லா தத்துவத்தையும் ஒரு சின்ன உதாரணத்துக்குள்ள அடக்கி வச்சிருக்காங்களா இல்லையா? ஆமாம். அதுபோல இங்க இந்த ஆன்மாவுக்குன்னு ஒவ்வொரு விதாரணம் வச்சிருக்காங்க. இந்த ஆன்மாவுக்கு கண்ணுக்கு கண்ணு போல ஆன்மாங்கம் இல்லையா? அதுக்கு குணம் கொஞ்சமாவது விளங்கணுமே அப்படின்னா, ஏன்னா அந்த திருவருள் பயன் 17வது பாட்டு என்னது? ஆதிசிவம் சொல்லுங்க. சத்த அசத்தை சாராத அசத் அங்கனி வைத்தல் சதசத்தாம் உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு. பார்க்கக்கூடாதுமா, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் வரணும். எத்தனை தடவை படித்தாச்சு இல்லையா? 2 வரி தானே. இதையா ஞாபகம் வைக்க முடியாது? சொல்லி பார்த்தா வந்துடும், சொல்லி பார்க்க மாட்டோம். விளங்குதாமா? அப்போ அப்படியே சத்தாவும் அசத்தாவும் மாறுபட்ட பொருள்களோடு நிற்கிற பொருள் உலகத்தில் உண்டா அப்படின்னு கேட்டால் அது இருக்குது. இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாகும் பொருள்கள் இல்லையோ புவி அப்படின்னு அடுத்து சொல்லி அப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறோமா இல்லையா? அதை மாதிரி இந்த ஆன்மா மாதிரி குணம் வேஞ்சகம் இல்லாதபடி சிறிதும் விளங்காத பொருள் உலகத்தில் இருக்குது. அது மாதிரி தான் இந்த ஆன்மா. கொஞ்சம் மாதிரி தெரியணும் அப்படின்னு சொல்கிறிய மின்மணி மாதிரி, அப்படி சிறிதும் தெரியாத பொருள் உலகத்தில் இருக்குது. அது மாதிரி இந்த ஆன்மா அப்படின்னு. அதுக்கு சப்தம், ஆகாயத்தின் குணம் சப்தம். ஆகாயத்தின் குணம் தான் சப்தம். அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனால் அந்த சத்த குணம்ங்கிறது துணைப்பொருளாகிய முரசு குளிர்னு இதை ஏதாவது ஒன்று வந்தாதான் அது வெளிப்படுமை என்று, இல்லட்டா சுத்தமாக இல்லாதது போலத்தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஆன்மா. விளங்குதா? அது வியஞ்சகம் இல்லைன்னா அந்த குணமே சிறிதும் விளங்காமல் இருக்கும். புரியுதா? ஆமாம். அதனால அதுக்கு குணமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போது அந்த குளிர் சேர்ந்தா அது சத்தம் கேட்கறதுனால ஆகாயத்தின் குணம் சப்தம் இல்லைன்னு சொல்லி யாரும் அதை மறுக்கிறது இல்லை. பிரியா இதான் மறுக்க. விளங்குதா? அதே மாதிரி தான் ஆன்மா. ஆன்மாவுக்கு அந்த வியஞ்சகம் இருந்தால் விளங்கி நிற்கும், இல்லைன்னா விளங்காது நிற்கும். விளங்காது நிற்கிறதுனால இல்லைன்னு சொல்ல கூடாது இல்லையாம்மா? அந்த அவ்யக்தத்தில் 3 குணம் வெளிப்படாது நிற்குது. அது குணதத்துவமாக தான் வெளிப்பட்டு நிற்குது. அப்போ அதில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? தன்மாத்திரையில் குணங்கள் இருக்குது, அது பொறி கெட்டாமல் நிற்கும். அதனால இல்லைன்னு சொல்லிட முடியுமா? காரணத்தில் இல்லாமல் காரியத்தில் வராது. வராது தானே? ஆமாம். அதனால இந்த
அப்படி சொன்னால் அதுக்கு சொல்கிறார், ஆகாயத்தின் சத்த குணம் முரசு தடி முதலியவற்றுள் யாதானும் ஒரு துணையினாலன்றி சிறிதும் விளங்காமையான். கொஞ்சம் கூட விளங்காது. அப்போ துணையினால் தோன்றும் எதிரொலிபடி ஆகிய சத்தத்தை ஆகாய குணமன்று முரசு முதலியவற்றின் குணம் என்பார் யாரும் இல்லை. அது முரசின் குணம், சத்தம்னு யாரும் சத்தத்தை ஆகாயத்தின் குணம்தான் சொல்கிறோம். முரசிலிருந்து வெளிப்படலாம், ஆனால் சத்தம் எதனுடைய குணம்? விளங்குதாமா? அதுபோல நமக்கு வியஞ்சகம் இருந்தால் அறிவு விளங்குது, இல்லைன்னா அதனால அந்த அறிவை விளக்கின் குணம்னு சொல்ல முடியாது. நம்ம குணம் தான். கொஞ்சமாவது விளங்கலைன்னா அப்படி பொருள் இருக்குது. அதுக்கு உதாரணம் தான் இந்த ஆகாயம். விளக்குதா? அதனால அந்த அதுபோல கண்ணின் குணமாகிய ஒளியும் விளக்கொளி முதலிய துணை உள்ள இடத்து விளங்குதலும். கொஞ்சமாவது ஒரு ஒளி இருந்தால் தான் கண்ணு இருட்டில் வச்சுக்கிட்டு பாருன்னா பார்க்க முடியாது. அதனால் விளங்குதலும். அந்த துணை இல்லாத இடத்து குருடனோடு ஒப்ப இருக்குது. கண்ணில் காட்சி இல்லாதவனோடு ஒப்ப இருக்கிறதுனாலும் அதனால் ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அதுதான் நமக்கு அந்த திருவருள் பயன் 16வது பாட்டு. 16வது பாட்டு என்ன பாட்டு சார்? அப்படின்னா என்னம்மா? ஓ தாய், என்ன அப்படின்னா? ஓ சொல்கிறது தான் ஒரு ஆளாங்க வச்சிருக்கு, கேட்குற ஆளை தான் நான் கீழே வச்சிருக்கீங்க. என்னை அங்கே ஏற்றிட்டு நீங்கள் கூட உட்காருங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னா. முருகப்பெருமான் அப்படித்தானே சொல்கிறாரு, அப்படித்தான் நம்ம சொல்கிறோம். விளங்குதாம்மா? அப்போ இந்த என்னம்மா? ஆமாம், அதுக்கு கண்ணை வச்சு சொல்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் ஒன்று போல் இருக்காம்னு சொன்னீங்க. குருடனும் கண்ணு காட்சி இருக்கிறவனும் இருட்டில் வச்சா ஒன்று போல தானே இருக்கான். ஆமையா இருக்கான். அதனால் ரெண்டு பேரும் ஒன்றுங்க அப்படிங்கார். சரி சரி, நான் இப்போ லைட்டை போடுதேன், இவன் அப்பாடிங்கான், அவன் அப்படியே சும்மா உட்காந்துருக்கான். அவன் அப்படியே இருக்கான், இவன் அப்பாடிங்கான். ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்காரு. அவங்க லைட்டை போட்டவுடனே இவன் என்ன சொல்லுதான்? அப்பாடிங்கான், அவன் அப்படியே இருக்கான் இல்லையா? அப்போ அந்த வேற்றுமை இருக்கா இல்லையா? அப்போது அந்த லைட்டை போட்ட உடனே இவனுக்கு கண்ணில் காட்சி உள்ளவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது, காட்சி இல்லாதவனுக்கு சித்த ஜகமாக இருக்கான் இல்லையா? அப்போ ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரியுதா இல்லையா? இப்போ தெரியுதா? அப்படிங்கிற தெரியுதா ஐயா? தெரியுது. அதான் அங்கே ஒளியும் இருளும் ரெண்டு பேரையும் வெளிச்சத்தில் வச்சிருக்கணும் வைங்க. ரெண்டு பேரையும் வெளிச்சத்தில் உட்காந்துருக்காங்க. விலகுதா? ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்திருக்காங்க, எல்லாரும் உட்காந்துருக்காங்க வரிசையில். ஒரு குருடனும் இருக்கிறாரு பக்கத்தில், நல்லா கணுது. லைட்டு திடீர்னு அணைஞ்சிடுச்சு. ஐயோ அங்கே அறுவர், அவன் அப்படி இருக்கான். ஐயோ ஒன்றும் இல்லை. பார்த்துக்கோ, ரெண்டு பேரும் வெளிச்சத்தில் இருந்தவன் வெளிச்சம் போன உடனே இவன் ஐயோ அங்க ஒருத்தன் இருக்கான். அதை வச்சு ஒளியும் இருளும் இல்லையா? இப்போ இருள் வந்ததுனால அவனுக்கு ஒரு துன்பம் வரலை, ஒளி வந்ததுனால
இல்லையா? ஒரு துன்பமும் வரல, இன்பமும் வர மாட்டேங்குது இல்லையா? ஆனால் ஆன்மாட்டம் இதெல்லாம் இருக்குது. இன்ப துன்பம் வருது. அதனாலே என்ன சொல்லக்கூடாது, இன்பத்தை விடுமையா துன்பமாவது வருதில்ல, துன்பம் வருதா இல்லையா? அன்றளவும் மழை ஒன்றில்லா இடராற்றும் உயிர் அந்தோங்கிறீங்க. துன்பம் வந்தாலே என்ன அர்த்தம்? அறிவு இருக்குன்னு அர்த்தம். துன்பம் வருதில்லம்மா, ஒரே துன்பமாக தான் இருக்கீங்களா? அறிவு இருக்க போய் தான் துன்பம் தெரியுது, இல்லைன்னா தெரியாது. விளக்குதா? அறிவு இருக்கு உனக்கு, போ அப்படின்னு சொல்றாரு. அதனால இங்க கண்ணில் குணமாகிய ஒளி விளக்கொளி முதலிய துணை உள்ள இடத்து விளங்குதலும் அந்த துணை இல்லாத இடத்து விளங்காதிருத்தலும் ஆகிய வேறுபாடு அதிட்ட காணப்படுது இல்லையா? ஆகிய அவ்வளவே அன்றி பிரிதின்மையால் கண்ணுக்கு ஒளி இல்லை என்று கூறுதல் பொருந்தாது. அந்த கண்ணொளியானது துணையொளி சிறிதாகில் சிறிதாகவும் பெரிதாயில் பெரிதாகவும் விளங்கும் தன்மை உடையது. இவ்வாறே தனித்து அறியும் தன்மை உயிரின் அறிவுக்கு இல்லாமையால உயிருக்கு அறிவு இல்லை என்று சொல்லுதல் பொருந்தாது எனவும், அந்த உயிரினுடைய அறிவு சிற்றறிவை உண்டு பண்ணும் தனுகரண புவன போகங்களும் கூடில் அதுக்கு சிற்றறிவும் பேரறிவை உண்டு பண்ணுகின்ற திருவருளோடு கூடினால் பெரிதாயும் விளங்கும் எனவும் அறிக. எனவே அதுக்கு அறிவுங்கிறது இருக்கு. அதனால இங்க முன்னை என் வினையினாலே மூர்த்தியை நினைய மாட்டேன். முன்னை என் வினையினாலே மூர்த்தியை நினைய மாட்டேன். விளங்குதாமா? ஏன் வினை இருக்குது அப்படின்னா 3 மலம் இருக்குதுன்னு அர்த்தம். வினை இருக்குன்னு சொன்னா அதை வச்சுக்கிட்டு பாசத்தோடு கூடி இருக்கும்போது அவனை அறிய, அதனால அவனை மூர்த்தியை நினைய மாட்டேன். பின்னை அறிவு விளங்கின சிவஞான விளங்க பின்னை நான் பித்தனாகி பிதற்றுவன் பேதையேன்னா என்ன சொல்றோம்னே எனக்கு தெரியாது. பித்தாயிட்டேன். முதல்ல ஒண்ணுமே தெரியல, இப்பவும் தெரியல, இப்பவும் பேதையேனா என்னுளே மண்ணி நின்ற சீர்மை அது ஆயினானே என்னுளே நினைய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே. விளங்குதா? எனவே நாம கேவல நிலையில அறிவே இல்லாததுனால உலகம் எதுவுமே தெரியலை. சுத்தத்தில் போனாலும் உலகம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. விளங்குதா? அப்பவும் தெரிய மாட்டேங்குது. விளங்குதா? அதனால எந்த நிலை என்ன சொல்றோம், அந்த நிலையை என்ன சொல்றோம், அது ஏழ்மைங்கிறோம். இத சீர்மைங்கிறோம். பெரும் செல்வத்தோடு இருக்கிறோம். விளங்குதா? இந்த உலகத்தை அறியாம இருக்கிறது ஏழ்மையிலும் இருக்குது, இந்த உலகத்தை அறியாம இருக்கிறது சீர்மையிலும் இருக்குது. அதெல்லாம் யாரால வருது? அந்த பெருமானால. விளங்குதா? எனவே அவன் நமக்கு அந்த வியஞ்சகத்தை கொடுக்காம இருளில் வச்சிருந்தா அவன் இருளாகவே நிற்கிறான். அவன் எப்படி நிற்கிறான்? இருளாகவே நின்று. ஏன்னா அந்த இருள் மறைக்கணும்னா என்ன செய்யணும்? ஐயா ஆணவ இருள் நம்ம அறிவை மறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தானே தெரியல. அவன் எப்படி நிற்கான்? இருளாக நிற்கிறான். விளக்குதா?
இந்த இருளையாக நிற்கிறான்னா இருளை காரியப்படுத்தி கொண்டிருக்கிறான் இல்லையா? அப்போ அருளை காரியப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதுல ரெண்டும் யார் தந்தது? அப்போ நமக்கு பெரும் துன்பத்தில் இருப்பதற்கும் பேரின்பத்தில் இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்கிறோம். அதனால அப்படிப்பட்டவனை நாம அந்த காரணனை நாம நினைக்க மாட்டோம். என்னுள்ளே நினைய மாட்டேன். அப்போ எதுக்காக பிறந்த அப்படிங்கிறார். அதனால அவ்வாறு கண்ணுக்கு ஒளி உண்டு என்றே வைத்துக் கொள்வோம். சிவப்பிரகாசத்தில் கூடபடி கண்ணொளியும் விளக்கொளியும் கலந்து நிற்கும் என்பதற்கு பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்குறார். அடுத்தாப்புல சரியா விடையா ஒளி இருக்குங்க ஒத்துக்கிடுதே விளங்குதா? இப்போ உதவியெல்லாம் சொன்னீங்க, சரி அதுக்கு ஒளி இருக்குங்கிறத ஒத்துக்கிடுதேன். ஆனால் நான் என்ன கேட்குறோம்னா இந்த கண்ணொளியும் விளக்கொளியும் கலக்குதல்ல அது கலக்குதுங்கிறதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்குறார். கண்ணொளி விளக்கொளியோட கலக்கும்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன பிரமாணம்? கண்ணுக்கு ஒளி இருந்தா ஒளிகள்லாம் கலக்கும். எப்படி தெரியுது? வீட்டில் விளக்கு வைக்கிறத பற்றி, வீட்டில் விளக்கு வைக்கும், ஒரு விளக்கு வைக்கும், 2 விளக்கு வைக்கும், 3 விளக்கு வைக்கும். இப்படி விளக்கு வைக்க ஒவ்வொரு ஒளியும் கலந்து பூஸ்ட் ஆகுதா இல்லையா? அப்போ ஒரு வெளியும் எல்லா வெளியும் கலக்குதுன்னு தெரியுதா இல்லையா? அது மாதிரி கண்ணொளி கலக்குங்கிறதுக்கு என்னையா இருக்குது? பிரமாணம் என்ன இருக்குது? இப்போ கண்ணொளி கலக்கும்னா இப்போ இந்த லைட் அணைச்சிட்டு ஒரே இருட்டாக இருக்குது இல்லையா? அது உள்ள என்ன நடக்குன்னு பார்க்கணும், ஒரு இதை எடுக்கணுங்காங்க. நீங்கள் போய் பார்க்கிங்க, உள்ள ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இருட்டார். கூட 2 பேர் போய் பாருங்க இல்லையா? 2 கண்ணுக்கு ஒரு 10 கண்ணு சேர்ந்தா வெளிச்சம் கூடி தெரியுமா? இப்போ 10 விளக்கு கூட வச்சா வெளிச்சம் தெரியுது. அப்போ கண்ணும் நிறைய கண்கள் சேர்ந்தா கண்ணுக்கு ஒளி உடையதுன்னு சொல்றீங்களா இல்லையா? இப்போ நிறைய ஒளி சேர்ந்தா தெரிஞ்சிடணும். ஒரு 2 கண்ணுக்கு தெரியாதது 10 கண்ணு சேர்ந்து பார்த்தா தெரியணும். தெரியலையே, 10 பேர் நின்னாலும் அதே மாதிரி தான் முடிச்சுக்கிட்டு நிற்கும். அப்போ நான் சொல்றதே இந்த கண்ணொளி ஒரு ஒளியோடு கலக்க மாட்டேக்கு. அப்போ விளக்க ஒளியோட கலக்கணும் எப்படி சொல்ற அப்படின்னு கேட்கான். என்ன சொல்றது சக்தி? அதனால கலக்காது. அதைத்தான் நான் சொல்றான். அப்போ நீங்க சொல்றது சரிங்க. இப்ப நான் சொல்றேன், நீங்க அதுல எதுவும் ஒண்ணும் சொல்லப்படாது. ஏன்னா நீங்க தான் சொல்லியிருக்கீங்க முதல்ல. அது பிரச்சனை ஆகும். கலந்துட்டா உங்க வீட்டுக்காரரோட உங்க அறிவு கலந்துட்டா பிரச்சனை ஆயிரும். ஏமா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இங்க சொல்றது உங்க அறிவுல கலக்காதா? கலக்கணும்ல. அப்போ இந்த அறிவு
அந்த அறிவோட கலக்கணும்ல, கலந்தா தானே விளங்கும். என்னம்மா? ஏம்மா நான் இப்போ என்னுடைய அறிவு தானே கண்ணொழின்னு வச்சுக்கோங்க. உங்கள் அறிவு ஒரு கண்ணொளி, இந்த கண்ணொளி அந்த கண்ணொளிக்கு. எனக்கு இருக்கிறது பாசஞானம் தானே, உங்களுக்கு இருக்கிறது பாசஞானம் தான். இந்த பாசஞானத்தை வச்சு நான் உங்களுக்கு விளக்க, அந்த பாசஞானம் அறியுதா இல்லையா? போடா போடா பொக்கடா. அப்படி இல்லடா, அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நாம ஆன்ம அறிவுங்கிறது விளக்குகிற அறிவு விளங்குகிற அறிவுன்னு ரெண்டு இருக்குது இல்லையா? தற்பிரகாசமும் பிரப்பிரகாசமும் இல்லையா? அப்போ ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவுக்கு உணர்த்த முடியாது. இப்ப நான் உணர்த்தலை, அதை தான் சொன்னேன். அப்போ யான் என்னுடைய அறிவை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லலை இல்லையா? என் அறிவை இடமாக கொண்டு சொல்பவன் யாரு? பெருமான் தான் சொல்ல முடியும், அவன் தான் விளக்க முடியும். எல்லாம் விளக்குமாறு தான், எல்லாம் விளங்குதாமா? அப்போ என்னுடைய அறிவில இருந்து உங்களுக்கு எதை அறிவிக்கணும் அப்படிங்கிறத உங்க அறிவிலிருந்து விளங்குகிறவனும் அவன் தான், உங்க அறிவிலிருந்து அதை விளங்குறதும் அவன் தான், என் அறிவிலிருந்து சொல்றதும் அவன் தான். விளங்குதா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம ஒழித்தாலையும் விளங்கிட முடியாது, அவன் உள்ள இருந்து ரிசீவ் பண்ணாதான் போகும். நான் ஒன்றும் விளக்கவும் முடியாது, இங்கே இருந்து என்கிட்ட இருந்து எல்லாம் அவன் தான் செய்கிறான், நாம் ஒன்றும். விளக்குதாமா? ஆமாம், அது ரொம்ப முக்கியம். ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவுக்கு உணர்த்துறதுன்னா உணர்த்த முடியாது. அதனால கண்ணொடி இன்னொரு கண்ணொடிக்கு காட்டாது அப்படிங்கிறத உறுதி செய்கிறார். இப்படி கேட்டால் நீங்கள் மயங்கக்கூடாது. விளங்குதாமா? ஆமாம். என்னடா ஆமா, எது செஞ்சாலும் சரி ஈஸ்வரிடம் பணி தான். உங்கள்கிட்ட இருந்து இதை சொல்ல வைக்கிறான், அதெல்லாம் யார் செய்கிறானோ அவனுடைய இல்லையா? எல்லாம் அவன் செயலை அன்றி நம் செயலே ஆபது. யார் இயக்குகிறார்களோ அவருடைய செயல்தான். நாம் பேய் பிடிச்ச மாதிரி தான், பேயின் செயலெல்லாம் இப்போ நாம் பேய் பிடித்தவன் செயலெல்லாம் பேயின் செயல் என்றார் போல் நாம் செய்கிறதெல்லாம் யாருடைய செயல் தான்? பெருமானுடைய செயல் தான். நாம் வெறும் டம்மி பீஸு தான். விளக்குதாமா? அதாவது அவன் தான் அறிவிக்க முடியும். உங்கள் தன்மை அறிஞ்சு உங்கள்கிட்ட இருந்து, அதான் அறிவானும் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிவிப்பான் தானே. விளங்குதா? எல்லாம் நாம் சொல்கிறோம்னு நினச்சா அப்போவே ஓஞ்சான். நாமெல்லாம் சொல்லவே முடியாது, யாருக்கு சொல்ல. அதுதான் நீயே உள் நின்று செய்தும் செய்விக்கின்றா என்றும் இல்லையம்மா? அதுதான். அதனால இந்த ஓமை இப்படி கேட்டால் இங்கே சொன்னது இந்த இது பெசகாது. சொன்னது தான் ஆகமத்தில் சொன்னது மாறாது. இப்போ நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு இதாக இருந்தா இல்லையா? இப்படி சொல்கிறாரு, அப்போ அது என்ன அப்படின்னு அப்படி சொன்னால் அப்படி பதில் சொல்ல தெரியணும். விளங்குதாமா? நாம் ஒருவரை அறிவதும் இல்லை, நாம் ஒருவருக்கு அறிவிக்கவும் முடியாது. அதனால எங்க என்னம்மா எப்படி என் அறிவில் இறைவன் கலப்பதுக்கு உரிமை இருக்கிறத தவிர என் அறிவு உங்க அறிவோட கலக்கிறதுக்கு உரிமை இல்லை. ஆனால் என் அறிவிலும் உங்க அறிவிலும் கலக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? அதுபோல் அந்த விளக்கொடியாக, அதுதான் ஒவ்வொரு கண்ணொளியும் ஒவ்வொரு மாதிரி விளக்கும். ஒரே விளக்கு ஒரு கண்ணுக்கு
தெளிவு காட்சியை தரும், ஒரு வாழ் கண்ணுக்கு மயக்க அதெல்லாம் அது செய்த வினைக்கு தந்தார் போல விளக்குகிற விளக்கு ஒன்று தான் அப்படிங்கிறார். விளக்குதாமா? அவன் தான் விளக்குறான். அவரவர் தகுதிக்கு தகுந்தாப்படி அந்தந்த கண்களை விளக்கி நிற்பது போல அந்தந்த உயிர்களை அவன் தான் விளக்குறான் அப்படிங்கிறது. அதனால இந்த கண்ணொளிகள் ஒன்றோடு ஒன்று கலத்தல் இல்லை. விளக்கொளி கலப்பது போல கண்ணொளி இறைவனுக்கு எல்லா உயிரோடும் கலப்பதற்கு உரிமை இருக்குது. ஆனால் ஒரு உயிர் இன்னொரு உயிரோடு அறிவோடு கலப்பதற்கு உரிமை இல்லை. அதனால் அது கண்ணொளி பெரிதொரு கண்ணொளியை காணுதலும் இல்லை, பெரிதொரு கண்ணொளியை காணுதலும் இல்லை, பெரிதொரு கண்ணொளிக்கு காட்டுதலும் இல்லை, அதை காட்டவும் முடியாது. ஆதலால் கண்ணொளிகள் ஒன்றுடன் ஒன்று கூடுதல் இல்லை என்றது பொருந்தும். கண்ணொளி ஒரு கண்ணொளி இன்னொரு கண்ணொளி கூடாது என்பது என்னமா? பார்க்காது, கலக்காது. கலந்தா பூஸ்ட் ஆகணும். கலந்தா என்ன ஆகணும்? பூஸ்ட் ஆகணும் இல்லையா? இப்போ நாம ஒரு பொருளோட சேர்ந்தா என்னமா? எல்லாம் கலந்து தான் இருக்கும். என்னமா? ஆமா, நாம எல்லாரும் கலந்து தான் இருப்போம். கலந்து இருக்கோங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆனா அந்த கலந்த பொருளை அறியாது, கலந்து இருக்கிற பொருளை அறியாது. எதை அவன் காட்டுகிறானோ, இப்போ நாம் இப்போ சாதாரணமாக கண்ணு இருக்கணுமே, இந்த கண்ணில் இப்படி பார்க்குறோம், எத்தனையோ காட்சி கண்ணில் விழுது. ஆனால் எல்லாத்தையும் அறிகிறோமா? எதை காட்டினானோ அதை மாதிரி அவன் காட்டுறதை தான் அறியுமே தவிர ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் காட்டுதலும் இல்லை, காணுதலும் இல்லை. விளக்குதா என்பதை இங்கே சொல்கிறார். அதனால் இந்த விளக்கொளி கண்ணொளி காண்டலும் கண்ணொளி அதுக்கு விளக்கொளி உபகாரத்தை செய்தலும் காட்டு உபகாரத்தை செய்தலும் ஆகிய சம்பந்தம் இருக்குது. இவ்வாறு காணுதலும் காட்டுதலும் இல்லாத கண்ணொளிகளை விளக்கொளி கண்ணொளிகளுக்கு ஓமையாக கூறுதல் பொருந்தாது. அதனால ஒரு கண்ணொளி இன்னொரு கண்ணொளிக்கு காட்டாது, அந்த சம்பந்தம் அதுக்கு இல்லை. விளங்குதா? சரி, இது தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். வாழ்த்து குருமரபு வாழ்த்து. வான்முதில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரிசி செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டு வெண்ணை பயில் வாய்மை மெய் கண்டான் சந்ததி கோர் மெய்ஞான பாடுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ்குரு நம சிவாய் தேவர் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைகம்.